வணக்கம். ஜானாஸ் குக்கிங்கில் உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம இந்த பாவக்காயை வச்சு ஒரு வறுவல் பண்ண போகிறோம். பாவக்காய் ஃப்ரை இது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். 1/4 கிலோ அளவு பாவக்காய் எடுத்திருக்கேன். இதை காம்பெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம துண்டு போட்டு வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் விதை, இந்த மாதிரி விதை இருந்தால் அதை எடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கும். அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம இப்போ இதுக்கு தேவையான காரம், உப்பு, மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம பரட்டி வைக்கலாம். இப்போ பாவக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி 1 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இது பார்க்கும்போது ட்ரையாக தான் இருக்கும், ஆனால் தண்ணி தேவையில்லை. கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு பார்த்தோன்னா அதுவே நல்லா பெசறின மாதிரி நல்லாயிருக்கும். அப்புறம் எடுத்து நம்ம வறுக்க வேண்டியது தான். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். திறந்து பார்க்கலாம். நம்ம தண்ணியை சேர்க்காம மசாலாலாம் நல்லா கலந்துருச்சு. இந்த உப்பு, அந்த பாவக்காயில் உள்ள தண்ணி அதுவே நல்லா கலந்துரும். நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சிடலாம். இப்போ கடாயில் ஆயில் சூடாகிட்டுருக்கு. கலந்து விட்டுட்டு எடுத்து பொரிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பொரிக்கலாம். நம்மளோட மொறுமொறு பாவக்காய் ஃப்ரை தயாராகிடுச்சு. எடுத்துடலாம். நம்மளோட பாவக்காய் வறுவல், பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். சாம்பார் சாதத்தோட, ரசம் சாதத்தோட, தயிர் சாதத்தோட ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.